மாயமரம். ஒரு வியாபாரி களைப்புடன் காட்டு வழியில் வந்து ஒரு பெரிய மரத்தின் அடியில் ஓய்வெடுத்தார். வியாபாரி மனதில் நினைத்ததெல்லாம் உடனே நிறைவேறியது. கட்டில் கேட்டார், கிடைத்தது. தண்ணீர் மற்றும் பழங்கள் கேட்டார், கிடைத்தது. ஒரு பெண் விசிறிவிட கேட்டார், அப்படியே நடந்தது. இதை கண்ட வியாபாரி, இது சூனியக்காரியாக இருக்குமோ என்று பயந்தார். அவர் பயந்தபடியே அந்த பெண் உருமாறி வியாபாரியை சாப்பிட்டு விட்டாள். தவளை செய்த உதவி. ஒரு இளவரசி தனது பொன் பந்தை கிணற்றில் தொலைக்கிறாள். ஒரு தவளை பந்தை எடுத்து தர அது அவளுடன் ஒன்றாக சாப்பிடவும் தூங்கவும் அனுமதிக்க வேண்டும் என்று சத்தியம் வாங்குகிறது. ஆனால் இளவரசிக்கு விருப்பமில்லாமல் மன்னரின் கட்டளைக்காக சத்தியத்தை காப்பாற்றுகிறாள். படுக்கையில் தூங்க வந்த தவளையை அருவருப்புடன் சுவரில் பலமாக அடிக்கிறாள். இந்த செயலால் சாபம் முறிந்து அந்த தவளை ஒரு அழகான இளவரசனாக மாறுகிறது. பிறகு இளவரசனும் இளவரசியும் திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர்.